பாருங்கள், பிஸ்தா ஐஸ்கிரீம் தான். டீச்சர்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி டீச்சர்ஸ் டேயா இல்லை எங்கள் வீட்டு கிட்ஸுக்கான்னு தெரியல. பாருங்கள், விஎம்எஸோட வில்லேஜ் மில்க் ஐஸ்கிரீம் பெரிய கவர் தாங்க. முன்னெல்லாம் நான் ஃபேமிலி பேக் பார்த்தீங்கன்னா இந்த அளவு சைஸ், இதோட கொஞ்சம் சைஸ் தான். பாருங்கள், அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, டீச்சர்ஸ் டேக்கு நாங்கள் தான் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் டீச்சர்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நாங்கள் ஹாப்பியாக ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னானுங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த குழந்தைங்களுக்கு நாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அதனால் எப்படியாச்சும் பாவம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் கேட்டால், பிஸ்தா கேட்டால் அவன் வந்து சின்ன பேக் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெருசு பாருங்கள், டஃபரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது எத்தனை கிலோ இருக்குன்றதையே நான் புரட்டி பார்க்க முடியலங்க. அதுக்குள்ளே அது ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன், ஏன்னா சின்னவன் வந்துட்டான், பெரியவன் வரவே இல்லைங்க. பாருங்கள், இப்போது பெரியவன் என்ன பண்ணுறான்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சாப்பிடுவான்.